நோ என்னண்ணா இது பச்சை கலர்ல இருக்குது இந்த ஆட்டோ. இது பேட்டரி ஆட்டோப்பா, எலக்ட்ரிக் ஆட்டோ. ஆ ஆ ஆ அதுதான் அந்த கலர். வாடகை வண்டியா? இல்ல சொந்தமா ஓட்டு. ஓ சொந்தமா வாங்கிட்டீங்களா? ஆமா ஆமா. எவ்வளோண்ணா வண்டி இது ரேட்டு? 380. ஆ ஆ ஆ ரேட்டு இஎம்ஐல கொண்டு ஒரு 5-6 ரூபா வந்துடும். ஓ 5 லட்ச ரூபா வருங்களா? ஆ அந்த மாதிரி மாறும் ரேட்டு. வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறுங்களா? நல்லா தானே இருக்கு, சும்மா ஜம்முன்னு ஸ்மூத்தா, எந்த சவுண்டும் காணும். ஆ ஆ இது எப்படி பெட்ரோல் அடிக்க மாட்டீங்களா இதுல? பேட்டரி இல்லப்பா, அது திடீர்னு இடையில எதுனா நின்னுச்சுன்னா பெட்ரோல் போட்டு ஓட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல. இன்ஜினே கிடையாது, அப்புறம் எங்க நீங்க பெட்ரோல் வந்து போட போறீங்க? பேட்டரி. ஓ இன்ஜின் கிடையாது வண்டியில? வெறும் மோட்டரு பேட்டரி மட்டும் தான். ஆஹா பரவாயில்ல. சார்ஜ் எல்லாம் எப்படி வெளியே எங்கன்னா போடுற மாதிரி எதனா? இல்ல அது உங்க வீட்லதான் போட்டு ஓட்டுறேன் நானு. வெளியில போறதுலாம் இருக்கு சார்ஜர், ஷெல்ஃப் எடுக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு தனியா வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா அது நம்ம பெட்ரோல் கேஸுக்கு மாரி அந்த மாதிரி அந்த அளவு கேஷுவல் இல்ல. ஆனா நம்ம லாங் போனோம்னா பார்த்துதான் ஓட்டணும். இது என்ன கம்பெனி இது வண்டி? அபேசிட்டி. சரிண்ணா சரிண்ணா. அப்போ மைலேஜ் எவ்வளோ வருது? 140-130 வரைக்கும் ஓட்டலாம். 130. சப்போஸ் லாங் எங்கன்னா போயிட்டீங்கன்னா அப்பா இப்ப ஒரு போற இடம் வந்து ஒரு 80-90 இல்ல 100 கிலோமீட்டர் தான். சொந்தக்கார வீட்டுக்கு போறீங்க, அந்த இடத்துல சார்ஜ் போடலாம்னா நீ சார்ஜர் எடுத்துன்னு போயிடலாம். எடுத்துன்னு போய் அங்க போட்டுட்டு மறுபடியும் வரும்போது எடுத்துன்னு வந்துடலாம். நீங்க வந்து இதே வந்து சவாரி மாரி போறீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க பயணம் போகலாம். ஒண்ணுமே சார்ஜ் இல்லாம நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, சார்ஜர் ஆப்ஷன் இல்லாம எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிடும். நீங்க வீட்டுக்கு இல்லைன்னா சார்ஜ் இடமா பார்த்து நீங்க வண்டி ட்ராப் பண்ணுங்க. ஓ சரி 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 சரி. அது வண்டி வெடிக்குது எரியுதுன்றானுங்க, அதெல்லாம் அந்த பயம்லாம் இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் அப்போ வண்டி வெடிக்குதுன்னா பெட்ரோல் வண்டி வந்தா அதோட கால்ஸ் எல்லாம் வச்சுன்னா எரியும். கேஸ் வண்டிருந்தா அது ப்ரெஷர்லாம் அளவு மாரி வச்சா வெட்டிக்குது. ஸ்டார்டிங்ல அந்த ப்ராப்ளம் எல்லா வண்டியும் ஒரு புது பொருள் வண்டியில வருதுன்னா ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். அது பயம் அது இருந்துச்சுன்னா வாங்க முடியாது. அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்னாவா. அப்ப நம்பி வாங்கலாம். ஓட்டுறவங்க இப்ப இது யார் மாதிரி ஆள்லாம் வாங்கலாம்? கொஞ்சம் வாடகை வீட்டு வாங்குறது ஒரு கஷ்டம். ஏன்னா அவங்களாம் வாங்க முடியும். இந்த வண்டி நீங்க 4 மணி நேரம் சார்ஜ் ஏறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஓட்டு சார்ஜ் போட்டு தனியா பார்க்கிங் ஒதுக்கணும் வண்டி. வாடகை வீடுனா நம்ம பைக்குக்கு இடம் இருக்க மாட்டேன் பார்க்கிங். உங்களுக்கு ஆட்டோவுக்கு பரவாயில்ல, ஜம்முன்னு இருக்குண்ணே ஆட்டோ.